மூட நம்பிக்கையை முறித்திட்ட முன்னோடி இவர். முன்னேற்ற பாதையை காட்டிய கண்ணாடி இவர். சமத்துவத்திற்கு முன்னுரை எழுதி பெண் அடிமைக்கு முடிவுரை எழுதியவர் இவர். சாதி வெறிக்கு சாட்டை அடித்த விருந்தாடி இவர். இறுதி வரை உழைத்து உறுதியாய் இருந்தவர் இவர். இடுப்பில் கட்டிய துண்டை தோளில் போட வைத்தவர் இவர். ஆயுதமும் காகிதமும் பூஜை செய்ய அல்ல புரட்சி செய்ய என்று பொங்கியவர் இவர். விதியை நம்பி மதியை இழக்காதே என்று எச்சரித்தவர் இவர். தமிழ்நாட்டின் தன்னிகரில்லா தன்மான தலைவர் இவர். நெடுமரமாய் காய்ந்து நெடுஞ்சான் கிடையாய் வாழ்ந்து வசவு போல் சுருண்டி கிடந்த நம்மை சுயமரியாதை சுடராய் தலை நிமிர செய்தவர் இவர். இவர் தந்தை பெரியார். கடவுள் மறுப்பு கொள்கையோடு மட்டும் இவரை பார்ப்பது ஒரு புத்தகத்தின் அட்டையை மட்டும் பார்ப்பது போன்றுதான். பெரியாரை பற்றியும் பெரியாரின் வரிகளையும் தெரிந்து கொள்வோம். வடக்கில் ஒரு பெரியார் இல்லாமல் போனதின் விளைவை பார்க்கிறேன் என்கிறார் இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் போது வி.பி. சிங். புத்துலக தொலைநோக்காளர், தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ், சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை என இவருடைய சமுதாய பங்களிப்பை பாராட்டி யுனெஸ்கோ நிறுவனம் விருது வழங்கியது பெரியாருக்கு. கும்பிடுற சாமி என்ற அடிமை தமிழ் சொல்லுக்கு மாற்றாக வணக்கம் என்ற சம உரிமை சொல்லுக்கு வித்திட்டவர் பெரியார். நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், உங்களுக்கு சரி என்றால் மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என சுயமரியாதையை புகுத்தியவர் பெரியார். என்னை பொறுத்தவரை நான் என்றும் கட்சிக்காரனாக இல்லவே இல்லை, எப்பொழுதும் நான் கொள்கைக்காரனாகவே இருந்தேன் என்று கொள்கையோடு இறுதி வரை வாழ்ந்தவர் பெரியார். தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் பெரியார். கற்பு என்ற சொல்லிருந்தால் அது ஆண்களுக்கும் இருக்க வேண்டும் என்று எச்சரித்தவர் பெரியார். கொடுமைகளும் அநீதிகளும் ஆட்சியிலே இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, தனி மனித வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, எதிர்த்து ஒழிக்கப்பட்டாக வேண்டும் என்று முழக்கமிட்டவர் பெரியார். எங்கே விழுந்தாய் என்று பார்க்க வேண்டியதே இல்லை, எங்கே வழுக்கியது என்று பார்க்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை அளித்தவர் பெரியார். சலிப்பும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம் என்றார் பெரியார். முன்னோக்கி செல்லும் போது பணிவாயிரு, ஒருவேளை பின்னோக்கி வர நேரிட்டால் யாராவது உதவுவார்கள் என்று அறிவுறுத்தியவர் பெரியார். பெண்களிடம் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகங்களை கொடுங்கள் என்று புரட்சி செய்தவர் பெரியார். இவ்வாறு சமூக நீதி, சாதி எதிர்ப்பு, மூட நம்பிக்கை எதிர்ப்பு, இறைமறுப்பு, பகுத்தறிவு, பெண்கள் முன்னேற்றம், கல்வி ஆகிய கனவுகளை பெரியாரின் கொள்கைகளும் சிந்தனைகளும் இவரே ஒரு இயக்கமாகவும், இவரே பிரச்சார களத்தின் முதன்மையான பிரச்சாரராகவும், இவரே ஒரு கள பணியாளராகவும், இவரே இந்த லட்சியத்திற்கு கொடுக்க வேண்டிய அனைத்து விலைகளையும் கொடுக்க வேண்டியவராகவும், இவரே லட்சியத்தின் பலனை நேரில் அனுபவித்த தலைவராகவும் என அனைத்துமாக இருந்துள்ளவர் பெரியார். பெரியார் ஒரு நபர் அல்ல, அவர் ஒரு தத்துவம். இருந்தும் இறந்தும் 50 ஆண்டுகளுக்கு மேலாகியும் எதிரிகளை அச்சம் கொள்ள வைக்கிறார் என்றால் அவரது கொள்கைகளை தமிழகத்தில் நாணிவேன். பெரியார் இருப்பார், சிலையாக அல்ல, சித்தாந்தமாக.